வியூவர்ஸ். ஒரு சதுரமுகையில் 6 முகங்களிலும் 8 13 வரையிலான எண்கள் எழுதப்பட்டுள்ளன. அம்முகங்களில் எதிரெதிர் முகங்களின் கூட்டுத்தொகை சமமாக உள்ளன. அதில் 9, 11 ஆகிய எண்கள் காணப்பட்ட முகங்களுக்கு எதிராக காணப்பட்ட முகங்களின் எண்களை முறையே தருக. இப்போ ஒரு சதுரமுகையில 6 முகங்கள், இப்போ ஒரு சதுரமுகையில மொத்தமா 6 முகங்கள் இருக்கும். அப்ப தன்னைக்கு 8 13 வரையிலான எண்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அது எதிரெதிர தான் எழுதப்பட்டிருக்கும். அப்ப நாங்க 8 13 வரைக்கும் குறிச்சுக்குவோம். 8 9 10 11 12 13. இப்ப 13 வரைக்கும் பார்த்துட்டு இப்ப தமிழுக்கு அவங்க கூட்டுத்தொகை சமமாக உள்ளன. அப்ப நாங்க இப்ப சோடி பிரிப்போம். அப்ப நம்ம சோடி பிரிக்கிறதுக்காக முதலாவதாக 8ஐயும் 13ஐயும், இரண்டாவதாக 9ஐயும் 12ஐயும், மூன்றாவதாக 10ஐயும் 11ஐயும். இப்ப நாங்க சோடி பிரிக்கக்குள்ள கூட்டுத்தொகை எங்க வந்து பார்க்கக்கூடாது. அதாவது 8ஐயும் 13ஐயும் கூட்டினாங்க, 8ஐயும் 13ஐயும் கூட்டினான 21 வருது. 9ஐயும் 12ஐயும் கூட்டினான 21 வருது. 10ஐயும் 11ஐயும் கூட்டினான 21 வருது. எதிரெதிர் பார்த்துட்டோமோ. 8க்கு எதிராக இருக்கிறது 13, 9க்கு எதிராக இருக்கிறது 12, 10க்கு எதிராக இருக்கிறது 11. இந்த கேட்சுக்கு 9, 11 ஆகிய எண்கள் காணப்பட்ட முகங்களுக்கு எதிராக காணப்பட்ட முகங்களின் எண்களை முறையே தருங்க. முறையேட்டா முதலாவதாக 9க்கு நாங்கள் கொடுக்கணும், இரண்டாவதாக 11க்கு கொடுக்கணும். இப்போ 9க்கு எதிராக இருக்கிறது நாங்கள் கண்டோம், இங்க இருக்கிற 12. அப்ப 9க்கு முறையை கொடுக்கிறது 12. அடுத்ததா 11க்கு முறையா இருக்கிறது, அதாவது இங்க 11க்கு எதிராக இருக்கிறது 10. அப்ப 10. அப்ப இதுக்காக இதுக்கான 12 10 என்பது